அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவுஸ் ஒய்ஃபு வீட்டிலேருந்து பணம் சம்பாதிக்க நம்பகத்தன்மையான 5 வழிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இல்லத்தரசிகளுக்கு வீட்டில் ஏராளமான பொறுப்புகள் இருந்தாலும் தங்களுக்கென ஒரு தனி வருமானத்தை உருவாக்கி கொள்ள விரும்புவது மிகவும் வரவேற்கத்தக்கது மற்றும் அவசியமானது கூட. வீட்டில் இருந்தபடியே உங்கள் ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன. எந்த ஒரு முதலீடும் இன்றி குறைந்த முதலீட்டில் தொடங்கக்கூடிய 5 நம்பகமான வழிகளை பற்றி பார்க்கலாம். முதல்ல ஆன்லைன் டியூஷன். உங்களுக்கு பிடித்த அல்லது நீங்கள் நிபுணத்துவம் பெற்ற ஒரு பாடத்தை மற்றவர்களுக்கு கற்பிப்பது ஒரு சிறந்த வருமான வழி. பள்ளி மாணவர்களுக்கு கணிதம், அறிவியல், ஆங்கிலம் அல்லது தமிழ் போன்ற பாடங்கள் எடுக்கலாம். அல்லது உங்களுக்கு தெரிந்த தையல், ஓவியம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் போன்ற திறமைகளையும் கற்றுத்தரலாம். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அல்லது லேப்டாப் மற்றும் நல்ல ஒரு இன்டர்நெட் வசதி இருந்தால் போதும். ஜூம் இல்லாட்டி கூகுள் மீட் மூலமாக எளிதாக வகுப்புகளை எடுக்கலாம். உங்களுக்கு வசதியான நேரத்தை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம். ரெண்டாவது ஃப்ரீலான்சிங். உங்களிடம் எழுத்துத்திறன், மொழிபெயர்ப்பு திறன் அல்லது கணினி அறிவுத்திறன் இருந்தால் ஃப்ரீலான்சிங் ஒரு நம்பகமான துறையாகும். ஆங்கில மொழிபெயர்ப்பு, வலைப்பதிவுகள், கட்டுரை எழுதுவது, டேட்டா என்ட்ரி அல்லது சமூக வலைத்தளங்களை நிர்வகிப்பது போன்ற வேலைகளை செய்யலாம். இதற்கான தளங்கள் அப்வொர்க், ஃபீவர் மற்றும் ஃப்ரீலான்சர் போன்ற நம்பகமான இணையதளங்களில் உங்கள் பதிவு செய்து வேலைகளை பெறலாம். வேலை தருவதாக கூறி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கேட்கும் எந்த ஒரு டேட்டா என்ட்ரி நிறுவனத்தையும் நம்ப வேண்டாம். உண்மையான ஃப்ரீலான்ஸ் தளங்கள் வேலைக்கு முன்பணம் கேட்காது. அடுத்த ரீசெல்லிங் பிஸ்னஸ். பொருட்களை வாங்கி விற்பதில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் உங்கள் மொபைல் ஃபோனை பயன்படுத்தி இந்த தொழிலை செய்யலாம். மீஷோ, க்ளோரோட் போன்ற செயலி மூலம் சேலைகள், சுடிதார் மெட்டீரியல்கள், நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் உங்கள் லாபத்தை வைத்து விற்கலாம். இந்த பொருட்களின் புகைப்படங்களை உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் அல்லது ஃபேஸ்புக் குழுக்களில் பகிர்ந்து வாடிக்கையாளர்களை ஈர்க்கலாம். ஆர்டர் வந்தவுடன் செயலி மூலமாகவே வாடிக்கையாளர் முகவரிக்கு அனுப்பிவிடலாம். பொருட்களை நீங்களே சொந்தமாக வாங்கி ஸ்டாக்கில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து வீட்டில் உணவு மற்றும் பேக்கிங் தொழில் செய்வது. சமையல் கடையில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அதை மிக எளிதாக ஒரு தொழிலாக மாற்ற முடியும். இன்று வீட்டில் சமைக்கப்பட்ட ஆரோக்கியமான உணவுகளுக்கு மிகப்பெரிய வரவேற்பு உள்ளது. உங்கள் குடியிருப்பு அல்லது அருகில் இருக்கும் ஏதாவது பேக்கிங் கடையில் போய் பேக்கிங் கற்றுட்டு அதாவது பக்கத்தில் குடியிருப்பு இல்லாட்டி ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு மதிய உணவு தயார் செய்து கொடுக்கலாம். இல்லாட்டி கேக்கு, ப்ரௌனி இல்லாட்டி வீட்டில் செய்ய ஊறுகாய், மசாலா பொடிகள் மற்றும் தின்பண்டங்களை செய்து விற்கலாம். ஆரம்பத்தில் உங்கள் நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினரிடம் வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர்களை பெற தொடங்குங்கள். தரம் நன்றாக இருந்தால் வாய்மொழி மூலமாக உங்கள் வாடிக்கையாளர்களை அதிகரிப்பார்கள். அடுத்து யூடியூப் இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் சேனல். உங்கள் திறமையை வீடியோக்களாக பதிவு செய்து வெளியிடுவதன் மூலம் நீண்ட கால அடிப்படையில் ஒரு நிலையான வருமானத்தை பெறலாம். சமையல் குறிப்புகள், தையல், வீட்டு பராமரிப்பு, அழகு குறிப்புகள், குழந்தைகளை வளர்க்கும் முறைகள் அல்லது புத்தக விமர்சனங்கள் என உங்களுக்கு விருப்பமான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து வீடியோக்களை உருவாக்கலாம். தொடர்ந்து தரமான வீடியோக்களை பதிவேற்றி போதுமான சப்ஸ்கிரைபர் பெற்ற பிறகு யூடியூபில் விளம்பரம் மூலம் பணம் சம்பாதிக்கலாம். மேலும் இன்ஸ்டாகிராமில் பிராண்ட் விளம்பரங்கள் மூலமாகவும் வருமானம் பெறலாம். இதற்கு பொறுமையும் தொடர்ச்சியான உழைப்பும் மிகவும் அவசியம். உடனடியாக வருமானம் வராது, ஆனால் நிலைத்து நின்றால் நல்ல வருமானம் ஈட்டலாம். வீட்டிலிருந்து வேலை செய்யும் போது இரட்டிப்பு லாபம் தருவதாக கூறும் திட்டங்களையோ அல்லது பேக்கிங் வேலை வாங்கி தருகிறோம், முதலீடு செய்யுங்கள் என்று சொல்லும் போலியான விளம்பரங்களையும் நம்பி பணத்தை இழக்காதீர்கள். உங்கள் திறமையும் நேரத்தையும் முதலீடு செய்து படிப்படியாக உயர்வதே பாதுகாப்பானது மற்றும் நம்பகமானது. நன்றி.